வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, திருடு போன நடிகையினர் பாஸ்போர்ட், விஜயகாந்த் செய்த அதிரடி செயல், கேப்டன் கலைக்கிடுவார்ப்பா. அவரை பற்றி இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜயகாந்த் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் உயிரிழந்து போனார். அவருடைய உயிரிழப்பு பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. அவர் உயிரோடு இருந்தபோது வசைப்பாடியவர்கள் கூட விஜயகாந்த் இறப்பை எண்ணி கலங்கினாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அவர் குறித்து நடிகை விந்தியா பேசியிருக்கும் விஷயம் சோசியல் மீடியாவில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. கேப்டன் புரட்சி கலைஞர் என தமிழ்நாடு மக்களால் கொண்டாடப்பட்டவர் தான் விஜயகாந்த். 100 படங்களுக்கு மேல் நடித்து தனக்கென தனி இடத்தை வைத்திருந்தார். ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோருக்கு அசால்ட்டாக டஃப் கொடுத்து மட்டுமின்றி கிராமங்களில் அவர்களை விட அதிக ரசிகர்களை கொண்டிருந்தார். நடிகராக மட்டுமின்றி நடிகர் சங்க தலைவராக பொறுப்பு வகித்து பல சிக்கல்களை தீர்த்து வைத்த அவர் அரசியலில் மட்டும் சறுக்கிவிட்டார். மேலும் பல நடிகர்களுக்கு அவர் துணையாக இருந்தார். அவர் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலில் தனக்கு இருக்கும் வாக்கு வங்கியை நிரூபித்தார். இதன் காரணமாக அடுத்தடுத்த தேர்தலில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக விஜயகாந்த் தன்னுடன் சேர்த்துக்கொள்ள முட்டி மோதினாங்க. அந்த போட்டியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனால் ஜெயலலிதாவை கேப்டன் பகைத்து கொண்டது அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவு வரை எழுத ஆரம்பித்தது. அவருடன் இருந்த எம்எல்ஏக்களை அவரிடம் விலக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போக அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்று திரும்பி வீட்டில் ஓய்வாக இருந்தார். ஆனால் திடீரென அவங்களுக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு சரியில்லாமல் போக கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அவர் உயிரிழந்ததை நினைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கண்ணீர் சிந்தியது. அவர் உயிரோடு இருந்தபோது திட்டியவர் கூட கலங்கி போனார் என்பது உண்மை. இந்த நிலையில் சங்கம் உள்ளிட்ட படங்களில் நடித்த விந்தியா சமீபத்து பேட்டியில் ஒன்றில் விஜயகாந்த் குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசும்போது வெளிநாட்டில் நடந்த கலை நிகழ்ச்சியில் ஒன்றுக்கு என்னையும் அழைத்தாங்க. நான் வர முடியாது என்று சொல்லிட்டேன். அப்போது விஜயகாந்த் தான் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். எனக்கு ஃபோன் செய்து ஏன் வரலன்னு கேட்டாங்க. உடனே நான் என்னிடம் பாஸ்போர்ட் கிடையாது, சமீபத்தில் யாரோ திருடிட்டாங்கன்னு கூறினாங்க. உடனே அவங்க விந்தியா இல்லாமல் எப்படி ஷோ நடத்த முடியும்னு கேட்டுவிட்டு நெப்போலியனை அழைத்து கொண்டு சாஸ்திரி பவன் சென்றாங்க. ஒரே நாளில் ஃபார்மா ஆவணங்கள் எல்லாமே ரெடி செய்து பாஸ்போர்ட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க. பிறகு நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அதனை விஜயகாந்த் முன்னின்று நடத்தி கொடுத்தாரு. அந்த உதவியை எப்போதுமே என்னால் மறக்க முடியாது என்று அவங்க நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சமீப காலமாகவே தேமுதிக கட்சி மிகவும் வலிமை இல்லாமல் இருந்து வருவதால் அந்த கட்சியின் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வைத்துட்டு வராங்க. அதுவும் திமுகவோட கூட்டணி வைத்ததுனால அவங்களுடைய ஆதரவாளர்களே அவங்களுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இதனால் இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.